இந்த குடும்பத்துல இருக்கவங்களோட உடம்பு பாடி ஸ்வாப் ஆயிருக்கும். அப்பா பையன் உடம்புல, பையன் அப்பா உடம்புல, பொண்ணு அம்மாவோட உடம்புல இருக்கா, அம்மா பொண்ணோட உடம்புல இருக்காங்க. இந்த பக்கம் கடைசி பையனோட பாடி அவங்க வீட்டுல வளர்க்குற நாயோட பாடி ஸ்வாப் ஆயிருக்கும். இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நாய்க்குட்டி வேஷத்துல இருந்த பையன் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுறான். மொத்த ஃபேமிலி ஓடி வந்து அந்த நாய் உருவத்துல இருக்க பையனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா உருவத்துல இருக்க பையன் முதல் டைம் சேவிங் பண்றான். அவனோட அப்பா பாடியில நிறைய முடி இருக்கிறத கவனிக்கிறான். இந்த பக்கம் பொண்ணு உருவத்துல இருக்க அம்மா அவங்களுக்கு மீட்டிங் இருக்கனால அவங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாங்க. எந்த அளவுக்கு அவங்க பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அந்த சின்ன பையனும் எல்லாரும் வீட்டுக்கு போறாங்கன்னு போய் பெட்ல படுத்துக்கிறான். அதாவது அந்த நாய் உருவத்துல இருக்க சின்ன பையன் போய் பெட்ல படுத்துக்கிறான். இந்த சின்ன பையன் உருவத்துல இருக்க நாய் போய் நாய் பெட்ல படுத்துக்குது. அதுக்கப்புறம் இந்த அம்மா அவங்களோட பொண்ணை மீட்டிங் கூட்டிட்டு போறாங்க. மாடிப்படி ஏறிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு ஹீல்ஸ் போட்டு நடந்த பழக்கம் இல்லாதனால அங்கிருந்து கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவளோட அம்மா எப்படியோ மேல கூட்டிட்டு வந்துடுறாங்க. மீட்டிங்க்கு சொல்லி தந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அவ வாட்டுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மீட்டிங் ஞாபகமே வரும். அங்க போய் எல்லாரும் முன்னாடி நின்று என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் உடனே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம அங்கேயே அழ ஆரம்பிச்சிடுறா.